ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி மார்னிங். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி பெலாக்காய் கிடச்சிது எனக்கு. இதை கட் பண்ணியே கிடச்சிச்சு. ஸோ நான் முழுசாக காட்டலை. இந்த பெலாக்காய் வச்சு நம்ம ஒரு அருமையான ஒரு கூட்டு செய்யலாம். இது பார்த்திங்கன்னாக்கா கறி மாதிரி இருக்கும். நம்மளுக்கு நான்வெஜ் சாப்பிடாதவங்களும் இது ரொம்ப விரும்பி சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியானது, ஹெல்த்தியானதும் கூட. இதை ஃபஸ்ட்டு கொஞ்சம் நம்ம உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ இதை உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துட்டேன். கொஞ்சம் நல்லா வெந்திருக்குது. பாருங்கள், இது ரொம்ப குயிக்காக வேகிறது கூட. ரொம்ப டேஸ்டியான டிஷ்ஷு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ ஒரு தவாவில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சி வந்துடுச்சு. நான் இப்போ அதில் சோம்பு போட்டுக்கிறேன். இதுக்கு அடுத்து கொஞ்சம் வெங்காயம் போட்டுடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வெங்காயம் போட்டேன். இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வந்துட்டுருக்குது. இது ரொம்ப டேஸ்டியான டிஷ் கூட. பின்ன நம்ம இது சாம்பார் சாதத்தோடு சாப்பிட்லாம், வெரைட்டி ரைஸோடு சாப்பிட்லாம், சப்பாத்தியோடு சாப்பிட்லாம். எல்லாத்தோடும் இது சூப்பராக மேட்ச் ஆகிடும். எப்படி நம்ம சிக்கன் ஆர் மட்டன் யூஸ் பண்ணுறோம் அந்த மாதிரி இருக்கும். இதோட இப்போ நான் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு போடுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ இதில் இஞ்சி பூண்டு போட்டுக்கிட்டேன். இந்த இஞ்சி பூண்டு கொஞ்சம் நல்லா வதங்கிட்டோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய இஞ்சி பூண்டை நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போடுறேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்றாப்புல போட்டுக்கோங்க. காய் எவ்வளோ இருக்கும் அவ்வளோத்துக்கு. இன்னும் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் போடுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய மசாலாலாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ நான் இதில் தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். இது கொஞ்சம் தக்காளி நல்லா வெந்து வரட்டும். நம்ம கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா கொஞ்சம் மூடி போட்டு வேக வைக்கணும். இப்போ தக்காளி நல்லா வெந்து வந்துன்னு இருக்குது. இதோட கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டுருங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய தக்காளி எல்லாம் நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம அந்த வேக வச்சுருக்க பெலாக்காயை போட்டுருங்க. போட்டாச்சு. இப்போ இப்போ கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் இந்த உப்பு காரம் எல்லாம் நல்லா பிடிக்கிறாப்புல கொஞ்சம் நேரம் இப்போ வேக விடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய பெலாக்காய் வறுவல் நல்லா வெந்து வந்துடுச்சு. எல்லாமே மசாலாலாம் சேர்ந்து வெந்து வந்திருக்குது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நான் இப்போ கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் இதோட. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் இதில் கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன். அதனால் இப்போ கொஞ்சம் நான் உப்பு பார்த்தேன், கரெக்டாக இருந்துச்சு. தேவைப்பட்டால் அந்த தக்காளி வதக்கும்போது கொஞ்சம் போட்டுக்கலாம் நம்ம. இப்போ இதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த கரம் மசாலா போட்டதுனால கொஞ்சம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நான் இதோட கொஞ்சம் பெப்பர் பவுடர் போட்டுக்கிறேன். பின்ன கொஞ்சம் வறுத்து அரைச்சி வச்ச சீரகத்தூள் கொஞ்சம் சேர்த்து கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுறலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய பெலாக்காய் வறுவல் அருமையாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு கொஞ்சம் மல்லிச்செடி தூவிட்டு நம்மளுடைய இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். சூப்பராக இருக்குது. ஸ்மெல் பார்த்திங்கன்னா அட்டகாசமாக இருக்குது. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இது எல்லாத்தோடும் மேட்ச் ஆகும். சப்பாத்தி, தோசை, ரைஸு, வெரைட்டி ரைஸ் எல்லாத்தோடும் நம்ம மட்டன், சிக்கன் எப்படி யூஸ் பண்ணுறோம் அதே மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது ஆல் டு ஆல் சேனல். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.